வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இதே ப்ராடக்ட் இல்லை, இது வந்து மாஸ்டர் காப்பி டுபுக்கு டோங்கிரி மார்ஷல். இது வந்து மாஸ்டர் காப்பி டுபுக்கு டோங்கிரி ஏர்பாட்ஸ். இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த ஏர்பாட்ஸை நான் எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன் இல்லைங்க, அந்த மாதிரி தான் நிறைய டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டியை அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கங்க. இந்த ப்ராடக்ட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் வாங்கினேன்னா, இப்போ நான் அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்ததுக்கு அதுக்கும் நான் இப்போ போய் லிங்கை கிளிக் பண்ணால் லிஸ்டிங் வந்துடும். அந்த லிஸ்டிங்கில் போயிட்டு 5 ஸ்டார் கொடுத்துட்டு இவங்களுக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணி விட்டேன்னு வைங்க. ஆமாம், ஃபீட்பேக் கொடுத்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை 100 ரூபா கொடுப்பாங்களாம். எப்படி அந்த பார்சலோடு சேர்ந்தே வந்தது. வடக்கில் உள்ள கடை தான் போல இருக்குது. பட் ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டாங்க இதை ஷிப் பண்ணுறதுக்கு. எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க. 80 ரூபாய்க்கு வாங்கின இந்த டிடபிள்யூஎஸ்க்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங்கோ 4 ஸ்டார் ரேட்டிங்கோ 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா 50 ரூபா, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா 100 ரூபா. அப்போ பாருங்களேன், 20 ரூபா லாபம். இந்த மாதிரி எங்கேயாவது ப்ராடக்ட் வாங்க முடியுமா? இப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஆக மொத்தம் திரும்பியும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் வேறு என்ன பண்ணோம், அதுவே டிரான்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி அதுவே ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டு இன்னும் ஃபேக் ப்ராடக்ட்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வீடியோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அலர்ட் அனுப்புவான். எதுக்கு ஐயா? இது ஆல்ரெடி நாங்கள் அதை தான் சொல்கிறோம். இது வந்து ஒரு ஃபேக் ப்ராடக்ட். இதை வந்து யாருமே வந்து நம்பி, அதாவது இது ஒரிஜினல் அப்படின்னு நம்பி யாரும் வாங்க வேணாம். ஆனால் பார்த்தாலே வந்து ஃபேக் ப்ராடக்ட்னு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்தாலும் சில ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பாராத விதமாக நல்லா சவுண்டு வரும். ஒரிஜினல் ப்ராடக்ட்டே பீட் பண்ணுற அளவுக்கு ஃபேக் ப்ராடக்ட் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் சில இடங்களில் நடந்திருக்கு. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் மாறலாம் இல்லையா? அந்த ஆடியோ லிசன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் வந்து சப்போஸ் ஃப்ளாட்லி, அதாவது ஃப்ளாட் ஆர் நியூட்ரல் டியூன்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போது டூப்ளிகேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ் பூஸ்டடாக இருந்தது அப்படின்னா, யாருக்காவது பேஸ் பூஸ்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் பேஸ் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி, இதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா, டைப்-C ஒரிஜினல் சர்டிஃபைடாக இந்த இடத்துல போட்டிருக்காங்க. A++ டாப் நாச் குவாலிட்டி போல் என்னென்னு பார்ப்போம். ஆனால் இவ்வளவும் பண்ண தெரிஞ்ச உனக்கு பேக் பண்ணும்போது டப்பாவை கரெக்டாக வைக்கணும்னு தோணலை பற்றியா நீ? இந்த பாருங்கள், அது என்னென்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. எப்பயுமே அதெல்லாம் மேட்சிங்காக வைக்கணும், பொறுப்பாக இருக்கணும். என்ன பண்ணுறது? இப்படி இருந்துருக்கணும். அதையே நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓடு ஏர்பாட்ஸ். A to C கேபிள், அப்புறம் உள்ளே வந்து வாரண்டி கார்டு எல்லாம் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்லாம் தரமாட்டிங்களாடா பாவிகளா? ஓகே, இதோட பெட்டரான குவாலிட்டியில் கூட டூப்ளிகேட் பார்க்கலாம். 1500 ரூபாய்க்குலாம் கூட நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒரிஜினல் மாதிரி சிப்பெல்லாம் கூட மேப் பண்ணியிருப்பாங்க. யார் கண்டா? இது ஒரு வேளை அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணால் காமிக்குமா? போருங்க பார்ப்போம். உள்ளேயும் A++ன்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. லைட்டெல்லாம் எரியுது. ஆனால் அந்த ஏர்பாட்ஸுக்கு உரிய ஒரு சில விஷயங்கள் இதில் மிஸ் ஆகுது. ஓகே, அந்த ஆப்பிளில் மாதிரிலாம் பேரிங்லாம் இல்லை. கூகுள் ஃபாஸ்ட் பேர், ஆப்பிள் பேர் அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து கிளியராக சொல்லணுன்னா சும்மா யூஸ் அண்ட் த்ரோலையும் யூஸ் அண்ட் த்ரோ. அதாவது யூஸ் அண்ட் த்ரோக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அது நல்லா இருக்குது, இதை த்ரோ பண்ணுறதுக்கு மனசே வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோக்காக வாங்கி யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. இதில் ஏஎஸ்சி கோட் கூட கிடையாது போலங்க. அநேகமாக எஸ்பிசி ஆர் ஈவன் தெரில எந்த அளவுக்கு இன்னும் லோக்கலுக்கும் தூக்கல் அப்படின்னு தெரில, அந்தளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆடியோ. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்ஷல் இருக்கு இல்லையா, இது டூப்ளிகேட் தான். பட் இதில் எனக்கு ஆடியோ லிசன் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஓகேடா ஒரு பட்ஜெட்டில் வந்து பேஸ் எல்லா விஷயத்தையும் எப்படியே ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி, அதாவது 600 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தோணுச்சு. பட் இது வந்து 80 ரூபாங்கிறது கொஞ்சம் டூ மச் தான். ஏன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நான் சுற்றிட்டு இருக்கும்போது கூட 150 200 ரூபாய்க்கு மேலே தாங்க பே பண்ணி வாங்கியிருக்கேன். 200 250 இப்படி தான் வாங்கியிருக்கேன். பட் 80 ருபீஸ்க்கு டிடபிள்யூஎஸ்ஸா? யாரா நீங்கள்? அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து ஓகே நம்மளால் வந்து லிசன் பண்ண முடியுது. சம்வாட் யூ கேன் லிசன் டு பாட்காஸ்ட் ஆர் சாங்ஸ் எல்லாம் ஓகே. 50% பேட்டரி இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் சப்போஸ் ரிலேபிளாக இருந்ததுன்னா கூட ஒரு சிலருக்கு வந்து டெம்பரவரியாக யூஸ் அண்ட் த்ரோக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 80 ரூபாய்க்கு டிடபிள்யூஎஸ்லாம் கிரேசிங்க. 80 ருபீஸ்க்கு டிடபிள்யூஎஸ். சினிமா டிக்கெட்டே 80 ருபீஸ்க்கு இப்போ கிடைக்குமான்னு தெரில. ஸோ அப்படி தான் இருக்குது. குவாலிட்டி செம்ம சீப்புங்க. இந்த இடத்துல பேரிங் பட்டன் வேறு இருக்குது. அதெல்லாம் நிஜமாவே பேரிங்க்கு வேலை செய்யுமா? இதில் வேறு டச்சு கைப்பட்டு உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இதில் அது பேர் ஆகுது ஆகலைன்றது ரெண்டாவது விஷயம்.
உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பேரிங் மோடுக்கு போனால் எல்இடியில் தான் மாறுதான்னு பார்க்குறேன். பிளிங்கிங் இந்த மாதிரி எதாவது ஆகுதா? இதான் நடக்குதானே தெரியலையே. ஓ, வெளியில் எடுத்தால் தான் ஆனே ஆவீங்களா? ரைட்டு, ஆமாங்க. லிட்டை ஓப்பன் பண்ணாலாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, இதுக்குள்ளார பேர் ஆகிக்கிச்சு போல். 2 பட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் பார்த்தா மோனோவாக வருங்க, மோனோவாக காட்டும். அப்புறம் 2ம் பேர் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வந்து தனியாக டிடபிள்யூஎஸ்ன்னு காட்டும். ஓகே, ஷாமி ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டியூல் டிவைஸ் பேரிங் இருக்கா? ஏஎஸ்சி இருக்குது போலையே, இதில் அழகாக காட்டுது. ஏஎஸ்சின்னு தான் காட்டுது, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லைங்க. ஷாமி ஃபோனில் ஏஎஸ்சின்னு தான் காட்டுது. பாருங்க, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா டிடபிள்யூஎஸ் இதுதான். இது இருக்கு இல்லையா, கீப் வால்யூம் கன்சிஸ்டன்ட்டு எல்லாம் காட்டுதா. ஏஎஸ்ன்னு காட்டிடுச்சா? அப்படியே போவோம். ஸோ இந்த இடத்துல அப்படியே யூடியூப் மியூசிக் போவோம். இன்னொன்று என்னென்னா வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குங்க. எனக்கு ரைட் சைடு வந்து கொஞ்சம் லவுடாக இருக்குது கம்பேர்ட் டு லெஃப்ட். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்போ பாருங்களேன், பாட்டு கேட்குறதுக்காகலாம் வாங்கணுன்னா நமக்கு வந்து இந்த இம்பேலன்ஸ் கொஞ்சம் கடியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஆக்சசபிலிட்டிக்குள்ளே போய்ட்டு வெயிட்டேஜ் மாற்றணும். அதையும் மாற்றி பார்ப்போமா? ஆனால் ஒன்றுங்க, தயவுசெய்து யாருமே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. 80 ருபீஸ் தானே ப்ரோ, நானும் ட்ரை பண்ணுறேன்னாலும் ஈக்குவல் வால்யூம் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஈக்குவல் வச்சா ரைட் சைடுக்கு பவர் போயிடுது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் ஈவனாக இருக்குது. திரும்ப நார்மலாகவே ஆக்கிட்டேன். சரி, டச் எப்படி வேலை செய்யுது? அது நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ சிங்கிள் பிஞ்சு, அதுக்கு ஃபீட்பேக் சவுண்ட் கூட இல்லை. ஓ, 3 டைம் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ரைட் பட்டில் 1 2 3 இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் போகுது. ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் போகுது. 4 தடவை டேப் பண்ணால் 1 2 3 4. எதுவும் நடக்கலை. லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும் போல். எதுவும் நடக்கலையே. வந்துருச்சு கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ தான் நிலவரம். நிஜமாகவே கொஞ்சம் கோளாறு தான் வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் என்னென்னா, ப்ரொடெக்டிவ் சர்க்கியூட்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, அந்த பேட்டரி வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்மெல் ஆகலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம். அதை காதுலேயே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்ல வரல. பட் அதை தாண்டி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். காதுலேயே வெடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் 80 ரூபாய்க்கு ஆல்ரெடி இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் வந்து 2-3 வருஷம் முன்னாடியா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் கூட டிடபிள்யூஎஸ் இருக்குது, வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் கோளாறு தாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஓகே, சும்மா நான் வந்து 80 ரூபாய்க்கு வருதே, முதல்ல டெலிவர் பண்ணுவானான்னு பார்த்தேன். நிஜமாவே டெலிவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்டார் ரேட்டிங். என்ன சொல்லுங்கள், 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுலாமா? 100 ரூபா வந்துடும். ஆவிகளா, மாசாக இருக்குதே இந்த மாதிரியான வேலைலாம். அப்போ இதுலேருந்து கால் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இது என்ன பிராண்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. A++ கிரேடிங் கொடுத்துருக்காங்க. QCலாம் பண்ணிட்டாங்களா, வேறு லெவலாம். டைப் சி சப்போர்ட்லாம் இருக்குது. 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இந்த டிடபிள்யூஎஸில் வந்து கூடவே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மீஷோவில் என் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பரு. எனக்கு வந்து நீங்கள் 5 ஸ்டார் ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார் போட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு போட்டு வந்துருக்கு. வாங்கினதே 80 ரூபாய்க்கு. இப்போ நான் இதை பண்ணேன்னா எனக்கு ஒரு 20 ரூபா வரும், அதாவது 100 ரூபா வரும். சரி, இது குவாலிட்டி இருக்குது. உன் வாய்ஸ் எனக்கு இருக்குன்னா செம்ம பேஸாக இருக்குடா, பயங்கர பேஸாக இருக்குது. இல்லை, எனக்கு வந்து 80 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், 80 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட்டுக்காக ஷிப்பிங்லாம் நடந்திருக்கு. வடக்குலேருந்து யாரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்தில். ஆனால் ஒர்க் ஆகுது. நான் அதில் மாட்டி அதில் தான் பேசிட்டு இருக்கேன். பட் பரவாயில்ல, 80 ரூபாய்க்கு எனக்கு வந்து இங்கே குவாலிட்டி வந்து டீசெண்டாக தான் இருக்குது. நான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகேங்க, ஆடியோ லிசன் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் ஒரே ஒரு டெஸ்ட்டு பாக்கி. என்னென்னா, கேமிங்க்கு வந்து லேட்டன்சி இருக்கா இல்லையா? மனசாட்சியே இல்லை உனக்கு. கேட்குது, என்ன பண்ணுறது? அதையும் பார்த்துருவோம். சப்போஸ் இதில் ஆல்ரெடி ரொம்ப நேரோ பேண்டு, ரொம்ப ஹை குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப நேரோ அப்படிங்கிறனால கேமிங்க்கு வந்து லேட்டன்சி இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா அரண்டுருவேங்க. லேட்டன்சின்னு உச்சம்ங்க. லேட்டன்சின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு லேட்டன்சின்னா என்னென்னு தெரிலண்ணே, அது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது? தம்பி இதோ இங்கே இருக்குது. ஐயோ,
எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கேட்குதுங்க. ஸோ ஆக மொத்தம் இதுதாங்க டுபாகூர் டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ். பட்டன் கிட்டனெல்லாம் கொடுத்து பேரிங்க்கெலாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. டைப் சி போர்ட் இருக்குது. சார்ஜ் ஏறும்ன்றதை நம்புகிறேன். சார்ஜ் ஏறுமான்னு பார்த்துட்டா போடு. சார்ஜ் ஏறுனா அந்த எல்இடி வந்து ரெட் கலரில் பிளிங்க் ஆகுதுங்க. இதுவே கேஸ்க்குள்ளே எங்கப்பா அயன்மேனோட ஆர்க்கு மாதிரி இருக்குங்க அந்த எல்இடி க்ளோ ஆகிறது. ஓகே, சார்ஜ் ஏறுது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது அதிசய பொருள் 100 ரூபாய்க்கு கீழே வாங்கி வியப்படைந்திருந்தீங்கன்னா அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். டூப்ளிகேட்லேயே சிறந்த டூப்ளிகேட் எது அப்படின்னா இது இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான். இதோட வெயிட்டோட இது டபுள் டு ட்ரிபிள் மடங்கு ஹெவியாக இருக்குது. இது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட பட்ஸும் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்களா, எங்க ஏர்பாட்ஸை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். செம்மையாக இருக்கும். பின்னாடி பாருங்கள், டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியாலாம் போட்டு பயங்கர பில்டப்பாக இருக்கும். ப்ளஸ் உள்ள பட்ஸோட குவாலிட்டிலையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுவும் டச் பேஸ்டு தான். இதுலேயும் அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க முடியுது. இதில் கேஸு எல்லாமே குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. ஆனால் ரெண்டுமே டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்லேயே இவன் வந்து பெட்டரான குவாலிட்டின்னு சொல்லலாம். இது வந்து நார்மலாக மார்க்கெட்டில் 1500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். இது பாருங்கள், மனசாட்சி எல்லாமே 80 ரூபா 100 ரூபான்னு வைங்களேன். ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். நீங்களாம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கினா கண்டிப்பாக இம்பேலன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்யூ தான் இருக்கும். பேருக்கு தான் இந்த ப்ராடக்ட்லாம். இதோட சேஃப்டி இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ்லாம் நமக்கு சத்தியமாக தெரியாது. சந்தேகத்துக்குரிய இடத்துல தான் அது இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபராணி. பார்க்கலாம். பாய்.